என் பின்னாடி வர்ற மக்கள் மூர்த்தி பின்னாடி போயிட போகிறாங்க. திருமாவளவன் பொறாமையில் இருக்காரு. ஆமாம், பொறாமை தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. யாருங்க இந்த காலத்தில் அந்த ஜாதி பேரை தைரியமாக சொல்கிறா? தாக்க வந்திருக்காங்க. போலீஸ் தரப்பினர் வந்து அவங்க மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க, மூர்த்தி அவர்கள் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா மூர்த்தி அவர்கள் போய் மெரினா கடற்கரையில் கொடுக்குறாரு. ஆனால் இவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் அவங்களாம் என்ன ஃப்ரீயாக இருக்காங்க? அதுதான் திராவிட மாடல்னு சொன்னேன் நான். அதாவது அதுக்காக அவங்க நினச்சா என்ன நாள் பண்ணிடலாமா சார்? அதாவதுங்க, திராவிட மாடலில் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. கேள்வியே கேட்கக்கூடாது. கேஸ் யார் மேனாலும் போடுவாங்க. ஏங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு இன்னும் ஆச்சுங்க. நம்ம ஒவ்வொன்றா தோண்டி எடுக்கலாம். இந்த 4.5 வருஷத்தில் இந்த திராவிட ஆட்சியில் என்னென்ன நடந்தது ஒவ்வொன்றா நீங்கள் தோண்டி எடுத்தீங்கன்னா, லாக்கப்பில் இப்போ ஒருத்தனை அடித்து இது பண்ணாங்க, என்ன ஆச்சு? சும்மா ஒரு 4 காவலர் சஸ்பெண்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா கதை? ஜெயிலில் போட்டால் முடிஞ்சு போச்சா கதை? என்ன பண்ணீங்க?